டீம் லீஸ் சர்வீசஸ். இந்த கம்பெனி வந்து எந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா சர்வீஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் சர்வீசஸ் அந்த மாதிரி இந்த பாருங்க ஸ்டாஃபிங் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் பேரோல் இந்த மாதிரி சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனி. இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 2822 crore. டிஐயோட ஹோல்டிங் வந்து 50%, 50.7%. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டிங் தான். இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் பாருங்க, ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா 25% 5 இயர்ஸுக்கு. சேல்ஸ் க்ரோத் வந்து 16.5%. க்ரோத் வைஸ் இந்த கம்பெனி வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா டிவிடெண்ட் கொடுக்குறது இல்லை. சேல்ஸ் நல்லா இருக்கு, ப்ராஃபிட் நல்லா இருக்கு, ஆனால் டிவிடெண்ட் வந்து 0%. அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்குறது இல்லை. ஆல் டைம் ஹைல இருந்து இந்த கம்பெனி வந்து 70% கீழே வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ இப்போ 70% பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சார்ட். மல்டிபிள் இதனுடைய சப்போர்ட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த ப்ரைஸில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. 2000 அரௌண்ட் 2000 வந்து நல்ல சப்போர்ட் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து அகைன் வந்து இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து 1729. இப்போ இதனுடைய கோவிட் டயத்தில் வந்து 2020 தான் வந்து கோவிட் ப்ரைஸ். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 1559 இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கோவிடோட ப்ரைஸுக்கு வந்து ட்ரேட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்ல கூட இருக்குது. இந்த ப்ரைஸ்ல வந்துட்டு திருப்பி வந்து பவுன்ஸ் ஆகுது. ஸோ இதனுடைய சேல்ஸ் க்ரோத் நல்லா இருக்குது, ப்ராஃபிட் க்ரோத் நல்லா இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டும் இதனுடைய ஹோல்டிங்கை வந்து அதிகப்படுத்துறாங்க.